ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம போட்ட டாபிக் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். கிட்ட ஒரு 3 பார்ட் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இல்லை 7th ஸ்டாண்டர்ட் கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 at 8% per annum for 3 years. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போமா? பிஎன்ஆர் பை 100 இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் வேல்யூஸை. பிரின்சிபால் எவ்வளோனா 25,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ பை 100. நெக்ஸ்ட்டு 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா எவ்வளோ வரும்? 250 மல்டிப்ளேஷன் 3 × 8 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 250 250 × 3 3 zeros are 0, 3 5s are 15, 1 3 2s are 6, 1 750. 750 multiplication 8 பண்ணோன்னா 8 8 zeros are 0, 8 5s are 40, 0 4, 8 7s are 56, 56 plus 4 60. ஸோ 6,000. ஸோ இந்த லெசனுக்கு இந்த கொஷினுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 6,000. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின். அர்ஜுன் இது ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம், பஸ் ரீகால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே மாடலில் பார்த்துக்க. இந்த சம் போட்டு பார்க்கலாம். பிரின்சிபல் 5,000 அவங்களே கொடுத்தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் பிஎன்ஆர் பை 100. அசலோடு 5,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ ரிமைனிங் பார்ட் என்ன? 50 multiplication 3 150. 150 × 5 750. ஸோ ஆன்சர் 750. இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் கேட்குறாங்க, அமௌண்ட்டையும் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்கான ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ஏ ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபால். ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 750 கிடச்சிருக்கு. ப்ளஸ் பிரின்சிபால் எவ்வளோ? 5,000. இது ரெண்டு ஆட் பண்ணால் 5,750. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் 5,750 ப்ளஸ் 750 இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். Shanti borrowed 6,000 from a bank for 7 years at 12% per annum. What amount will clear off her debit? இல்லை உங்களுக்கு முயற்சி செய்க, தமிழில் முயற்சி செய்க, ட்ரைட் இஸ் இங்கிலீஷில் வரும். அதுக்கு நம்ம புக் பேக்கில் ஆன்சர் இருக்கார். ஸோ இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இந்த 2 சம்ஸும் 6,000 அப்படின்றது பிரின்சிபல். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 7 years. 12% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட்டு கேட்குறேன். டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். ஸோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியல, பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் சைடில் எழுதிக்கிங்க. இந்த ஃபார்முலா ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க ஞாபகம் வச்சா போடும். ஓகேவா? அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போகிறோம். ஓகே.
principal 6000, 7 years, rate of interest 12 by 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், ரிமைனர் 60 மல்டிப்ளை 7 மல்டிப்ளேஷன் 12. இப்போ 7 6 42. ஓகேவா? 7 6 42. அப்போ 420 மல்டிப்ளேஷன் 12. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 zeros are 0, 2 2s are 4, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு அதே 1 ஆல் 8 மல்டிப்ளை பண்ணால் இதாக வரும், 420 வரும். ஆட் பண்ண 0 4 10 0 1 5 5040. இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம கேட்குறது அமௌண்ட்டு கேட்குறோம். ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P + SI. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபால் எவ்வளோ? 6000, இன்ட்ரெஸ்ட்டு 5040. ஆட் பண்ணால் 11040 கிடைக்கும். ஓகேவா? அமௌண்ட்டு கேட்டதுனால இந்த சம். ஓகேவா? சம் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு 4th சம். இந்த 4th சம் பார்த்தீங்கன்னா சம், அதாவது பிரின்சிபால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ப்ரீ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 10%, 2 years அண்டு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ம கொடுத்தா நம்ம சேம் ஃபார்முலா தான் P0/100 அதை யூஸ் பண்ண போகிறோம். 750 இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபால் தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ண போனால் அப்படியே கேன்சலும் பண்ணலாம் டேரெக்டாக, இல்லை பிரின்சிபால் மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல் அந்த பக்கெட்டும் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போது சேஞ்ச் பண்ணலாம். இருங்க, பிரின்சிபால் மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்த மூலமாக 750 100. இங்கே ஆல்ரெடி 2 10s are 20 நம்மளுக்கு தெரியும். அப்போ 20 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2 1s are 2, 2 5s are 10. இப்போ 750 into 5, 5 zeros are 0, 5 5s are 25, 2 5 7s are 35, that's 37. ஸோ அமௌண்ட் ஆன்சர் என்னது? பிரின்சிபால் என்ன? 3750. ஓகேவா? இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சம், நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு in what time will 5600 amount to 6720 at 6% per annum? அதாவது 5600 அப்படின்றது 6500 6% அந்த வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷம் மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம பழையபடி ஃபார்முலா அப்ளை பண்ணி போப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இங்கே வந்து அமௌண்ட்டு கொடுத்தனால ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வச்சுருப்போன்னா பிரின்சிபாலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுவோம். இங்கே இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்ததுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அமௌண்ட் அவங்களே கொடுத்ததுனால அமௌண்ட்டு மைனஸ் இந்த பிரின்சிபால் ஈக்குவல் அந்த பக்கம் போனால் மைனஸ் பிஎம் ஆகிடும். ஓகேவா? இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள்.
6720 minus 5600 மைனஸ் பண்ணால் 1120 கிடைக்கும். இது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் PNR by 100. இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 1120. பிரின்சிபல் 6720. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது பை 100. பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் இந்த பக்கம் போடலாம். அது பிஃபோராக நம்ம ஷார்ட் பண்ணால் கூட ஷார்ட் பண்ணிக்கலாம், மற்ற பண்ணால் கூட ஓகே. ஓகேவா? சரி பார்ப்போம். Number of years equal 1120 multiplication 100 by இங்கே 6720 இருக்கு. ஸோ 6720 into 6. புக்கில் இந்த வேல்யூ வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 5600 மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 கேன்சல் பண்ண 2 3s are 6, 2 5s are 10, 0. நெக்ஸ்ட்டு இது 12 கேன்சல் பண்ணலாமா? 2 3s are 6, 2 3s are 6, 2 6 are 12. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? இது சம்திங் கேன்சல் ஆனால் ஓவரால் கிளாஸ் கேன்சல் பண்ணலாம். இருங்க. இந்த வேல்யூ அப்படியே கேன்சல் பண்ணலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இது மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு போங்க. 1120 into 100 by 5600 into 6. ஓகேவா? இப்போ ஒரு ஜீரோ கேன்சல், இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல். ஓகேவா? 2 டேபிள் கேன்சல் பண்ணுமா? 2 3s are 6, 2 5s are 10. 2 மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 8s are 16, இது 225. ஓகேவா? வேறு என்ன சுருக்க முடியுமா பாருங்கள். ஓகே, இந்த சம் பாருங்கள். 1000 கேன்சல் பண்ணிடலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது கேன்சல் விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டேபிளே கேன்சல். 2 3s are 6. இதில் பார்த்தீங்கன்னா 2 5s are 10, ரிமைனிங் 1, 12 2 6 are 12, இங்கே 0 560, இங்கே 56 இருக்குது. 56 10s are 560. ஓகேவா? இப்போ ரிமைனிங் போட்டு என்னன்னா 3 இருக்குது, அங்கே 10 இருக்குது. டென் பை 3. இதை எப்படி ரைட் பண்ணலான்னா 3 1/3 ரைட் பண்ணலாம். 3 3s are 9, 9 + 1 10. அப்போ 10
பை த்ரீ அப்படின்றது கரெக்ட். ஓகே, த்ரீ 1/3 எஸ். ஓகேவா, இந்த சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணிட்டு பார்த்துங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். Satish Kumar borrowed 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debit. At what rate of interest he borrowed the money? Rate of interest கேட்குறாங்க. ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான். பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது பிரின்சிபல் எவ்வளோ 52,000, 4 years, number of years 4 years, amount 79,040. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட்டையும் பிரின்சிபாலையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ 79,040, பிரின்சிபல் 50,000. ஓகேவா, 52,000 மைனஸ் பண்ணோன்னா 27,040, 27,040 வரும். இது இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே சப்மிட் பண்ணலாமா? P0/100 தானே, 27,000. பிரின்சிபால் வந்து 52,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க 4 years by 100. அது அப்படியே சப்மிட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் 27,040 மல்டிப்ளிகேஷன் 100 by 52,000 மல்டிப்ளிகேஷன் 4. இதை கேன்சல் பண்ணுமா? 3 0 இருக்குது, இந்த 3 0 அப்படியே 1 2 3. ஓகேவா, இதை மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஓகே, இதை கேன்சல் பண்ணலாமா? 4 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 4 6 7 6. ஓகேவா, 4 6 are 24, remaining 3, 4 7s are 28. ஓகே, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 52 கேன்சல் ஆக பாருங்கள். 52 1s are 52, இந்த இடத்துல கேன்சல் பண்ணால் 52 13s are 676. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13%. ஓகேவா, இந்த கேன்சல் ஆகிறது கரெக்டாக பார்த்தீங்க, அப்புறம் நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 7th sum. A principal become 10,050 at rate of 10% in 5 years. Find the principal find out பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, பெரிய சம்மாக தான் போகுது, பார்ப்போம். இங்கே 5 years கேட்டிருக்காங்க. பிரின்சிபால் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது பையன் மெட்டடே போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் PNR by 100. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பிரின்சிபாலே மைனஸ் பண்ணும். ஆனால் இங்கே பாருங்கள், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பிரின்சிபால் ப்ளஸ் ஐ. ஆனால் பிரின்சிபால் தான் கேட்குறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100 அப்படியே சப்மிட் பண்ணுறோம். ஓகேவா,
இப்போ இதில் காமனாக இருக்கலாம், பி இருக்கலாம். அப்போது பி மட்டும் காமன் எடுத்துனா 1 + NR/100. ஓகேவா? இப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எவ்வளோ? 10,050. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. 1 + நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. ஓகேவா? இதை அப்படியே நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இப்போது சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 + 10 5s are 50. ஸோ 50/100. இதை இங்கு சிம்பிளை பண்ணனா 100 1s are 100, 100 + 50 150. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் 150/100. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா அதை மாற்றி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே நான் சிம்பிள் பண்ணுறேன். 0 0 கேன்சல். 5 3s are 15, 5 2s are 10. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 1050. 10,050. ஓகே, இந்த பக்கம் போடுறேன். 10,050 by multiplication 3/2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் 2/3 மாறும். கரெக்டா? 3/2 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இங்கே பியை மாற்றிடும். ஓகேவா? பி மட்டும் இங்கே வச்சுட்டு மீடியம் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷன்லாம் டிவைடாக மாறும், டிவைடு வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். இப்போ இப்படி மாற்றும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, மீன் 1, 3 3s are 9, மீன் 1, 3 5s are 15. இங்கே 0 1 இருக்குது. அப்போது 3,350. இது என்னன்னா பிரின்சிபல். ஓகேவா? பிரின்சிபலோட வேல்யூனா 3,350. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, இவ்வளோ இந்த சம்மோடைய இது கம்ப்ளீட் ஆச்சு. எக்ஸாம்பிள் சம் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம் அண்டு எக்ஸசைஸ் சம் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் புக் பேக் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்ப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.